ஹாப்பி பர்த்டே தலைவா, we love you so much. உங்க ஃபேன்ஸ் கிட்ட மேபி ஒரு சேஞ்சுக்கு கமல் வில்லன், ரஜினி ஹீரோ நடிக்கலாம். சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஃபேன்ஸ்க்கு வந்து நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம், செம்மையாக இருந்துச்சு. தேட்டரே பிளாக் பண்ணிட்டோம் நாங்கள். 26 வருஷத்துக்கு முன்னாடி ஸோ ஆக்சுவலி அப்போ சிங்கப்பூரில் இந்த படம் 1999 படம் வருது. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் வாங்கியிருக்கேன். பட் அன்றைக்கி என்னென்னா எனக்கு கிரிக்கெட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் மேட்சையும் மிஸ் பண்ணக்கூடாது, படத்தையும் மிஸ் பண்ணக்கூடாது. சரி, மேட்சை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஷோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போகிறேன். அங்கே ஒரு பேலஸ்னு அந்த தேட்டர் அப்போ தான் ஓப்பனிங், அதாவது அந்த படையப்பாக்க தான் இந்த புது தேட்டர் ஓப்பனிங். அங்கே போனால் நம்ம லக்கா பேட் லக்கான்னு தெரியல, அந்த ஃபஸ்ட்டு ஷோவே ரொம்ப டிலே ஆகி 3 ஹவர்ஸுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஷோ 6:30 மணி, அது வந்து ஆல்மோஸ்ட் 9 மணி ஆச்சு. உள்ளே போகிறதுக்கே ரொம்ப கூட்டம். அந்த மாதிரி கூட்டம் பார்த்ததே இல்லை சிங்கப்பூரில் இது வரைக்கும். ஸோ 9 மணிக்கு எப்படியோ படம் போய் 12 மணி படம் முடிஞ்சு 12:15 அப்புறம் அங்கே செரங்குன் ரோடு அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியன்ஸ் இருக்கிற இடம், அங்கே வந்து சாப்பிட்டுட்டு நான் மறுபடியும் ஒரு கேபில் எங்கள் வீட்டுக்கு போகிறேன். அதாவது ஈஷூன் அப்படின்னு போகிற வழியில் பார்த்தா அம்மோக்கியோ அப்படின்னு ஒரு இடத்துல படம் 2:30 மணிக்கு படம் போட்டிருக்காங்க. கேப்காரம்மா மிட் நைட்டு. நான் கேப்காரன் நிறுத்துகிறேன், அவனுக்கு ஒரே இது, என்னது மிட் நைட் இங்கே படம்லாம் இங்கே கிடையாது அப்படின்னா. இல்லை நீ நிறுத்துனேன். அவன் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டான். அங்கே உள்ளே போனால் எப்படியோ அடித்து பிடிச்சி டிக்கெட்டை வாங்கி போனால் ஃபஸ்ட் சீன் மிஸ் ஆகிடுது. 2:45 பார்த்துட்டு 5:30 மணிக்கு 6 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஈஷூனில் திருப்பியும் படம் பார்த்தது. அதாவது சொல்லிட்டு சார், இது வந்து ஆக்சுவலி அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ மிஸ் பண்ணது எப்போவுமே ரோகிணியில் தான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்ப்போம். அதனால் இது வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அதில் வந்து சிங்கப்பூரில் இந்த படம் பார்த்துட்டு அந்த டிக்கெட்டை கொண்டு வந்து ஜுவல்லரி கடையில் கொண்டு வந்து கொடுத்தா டிஸ்கவுண்ட்டுன்னு அட்வர்டைஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த கமலா ஜுவல்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரேர். படைப்பாக வந்து ஒரு மைல் ஸ்டோன் படம் ஆக்சுவலாக. ஒரு 99 ஏன்னா அதுக்கப்புறமே இவர் வந்து கேப் விட்டு பாபா தான் நடித்தார். ஆனால் இப்போ அந்த டைமில் பார்க்காத கிட்ஸு யாரெல்லாம் இருந்தாங்கன்னா நிச்சயமாக வந்து இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக 4Kல பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இன்றைக்கி தேட்டர் ரொம்ப மாசாக இருந்தது. ஏன்னா அந்த சிங்கப்பூரில் இந்த அளவுக்கு நம்ம இதெல்லாம் தூக்கி வெடியெல்லாம் போட்டு கலர்லாம் போட மாட்டாங்க. அதெல்லாம் இன்றைக்கி தான் ரியலாகவே இருந்தது. ஆக்சுவலி அந்த ஒரு புது படம் ஆக்சுவலி கூலிக்கு எப்படி இருந்ததோ அதை விட இதுவாக இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஆக்சுவலி. ஹாப்பி பர்த்டே தலைவா. இன்னொரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் ரீரிலீஸ் பண்ணி நம்ம அதை மறுபடியும் பார்க்கணும். ஆக்சுவலி தேட்டரில் வந்து எல்லாமே ஒன்ஸ் மோர் போட்டு பாட்டு சீன்ஸ் எல்லாமே ஒன்ஸ் மோர் போட்டாங்க. அதனால் இன்னும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வராது ஆக்சுவலி. ஆமாம், நீலாம்பரி வந்தால் நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. சூப்பராக இருக்கும். அந்த அது தெரியல, ஒருவேளை அவரே டைரக்ட் பண்ணாலும் பண்ணலாம், சொல்ல முடியாது. ரஜினி கமல் படத்தையா? ஆமாம், மேபி கமலே பண்ணலாம். ஐ திங்க் தட் வுட் பி பெட்டர். மேபி ஒரு சேஞ்சுக்கு கமல் வில்லன், ரஜினி ஹீரோ நடிக்கலாம். இந்த படத்தில் பேசுகிற எந்த படம் பார்த்தாலும் ஒரு 4-5 டைலாக். என் வழி தனி வழி. நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி வைபாக இருந்தது. ஹலோ முன்னாடி வந்த படம் அப்படின்ற மாதிரியே இல்லை, ஒரு ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி செம்ம சூப்பராக இருந்தது. 25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த படம் தேட்டரில் பார்க்க வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி எந்த அளவுக்கு நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்க? நான் பிறக்கிறதுக்கு 3 இயர்ஸ் முன்னாடி பிஃபோர் ரிலீஸ் ஆன படம். சின்ன வயசுலேருந்து நான் டிவியில் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். சிடியெல்லாம் தேய்ச்சி அத்தனை வாட்டி பார்த்துருக்கேன். டைலாக்ஸ் எல்லாம் வந்து மனப்படமாக தெரியும், அடுத்தடுத்து என்னென்ன சீன் வரப்போகுதுன்னு தெரியும். ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது அந்த நாஸ்டாலஜியா பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. சின்ன வயசுல ஒரு ஆசை இருந்தது, இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருந்தது. பாஷா, பாபா, படையப்பா அதெல்லாம். ஸோ ஒரு வருஷம் ஒரு படம் ரீரிலீஸ் பண்ணுறது வந்து அந்த ட்ரீம்லாம் நிறைவேற மாதிரி இருக்குது. பிக் ஸ்க்ரீனில் பார்த்து தலைவரை செலிப்ரேட் பண்ணுறது அப்படின்றது. இது படையப்பா ரிலீஸ் பண்ணது செம்ம வேறு லெவலில் இருந்தது. பொதுவாக சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே ஏஜ் பர்சன் தான் இருப்பாங்க. உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் இருக்க மாட்டாங்க அதிகமாக. இது நீங்கள் வர்றதுக்கான காரணம் என்ன? அப்படி இல்லைண்ணா, அது ஒரு மித்து. நான் அப்படிலாம் இல்லை. யங்ஸ்டர்ஸ் பெரும்பாலும் அளவுக்கு விஜய், அஜித், தனுஷ்னு போயிருக்கலாம். பட்
தலைவருக்கு எல்லா வயசுலையும் ஃபேன்ஸ் இருப்பாங்க. சின்ன குழந்தைங்கள் இருப்பாங்க, யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க. அது ஸ்டேட்டோ அது வந்து லாங்குவேஜ் பேரியர்ஸும் இல்லை, மற்ற ஸ்டேட்டில் இருப்பாங்க, மற்ற கண்ட்ரீஸில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அவருக்கு ஃபேன் ஆனதுக்கான ரீசன்? எனக்கு நான் சின்ன வயசுலேருந்து அவர் படம் பார்த்து வளர்ந்ததுனால அந்த ஒரு எனர்ஜி. ஸோ எங்கள் அப்பாவும் தலைவர் ஃபேன். ஸோ அப்பா தலைவர் படம் பார்க்கும்போது கூட உட்காந்து அவனும் பார்த்து ஸோ அந்த ஒரு வைப் கனெக்ட் ஆகி அப்படியே சின்ன வயசுலேருந்து தலைவர் ஃபேனாகவே இருக்குது. தலைவரோட டைலாக்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய மெமரியில் இருக்கும் மனப்படமாக. அதில் ஒரு 2-3 பேச முடியுமா? இப்போ டைலாக்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் வந்து படையப்பால் வருது, கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்கிறது என்றைக்குமே நிலைக்கிறது. படையப்பா தாண்டி வேறு ஏதாவது படத்தில் அவர் பேசுகிறது நல்ல கருத்துக்கள், இதை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு ஏதாவது? கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்கும், அவ்வளோ. படையப்பால் வந்து நீலாம்பரி கேரக்டர் வந்து பெருசாக பேசுகிறேன். அந்த கேரக்டரை பற்றி நீங்கள் ஏதாவது ரிவீல் பண்ணுங்கள். அந்த கேரக்டர் பயங்கர ஒரு ஆறா இருக்க ஒரு கேரக்டர், ஒரு ஈகோ பிடிச்ச ஒரு கேரக்டராக இருந்தாலும் ரசிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ரேராக தான் வில்லனை பார்க்கும்போதும் கைத்தட்டணும்னு தோணும். அதுமாதிரி ஒரு மார்க் ஆண்டனி எப்படி ஒரு பயங்கர ஒரு ஆராஃபுல் வில்லனோ அதே மாதிரி நீலாம்பரியும் ஒரு பயங்கர ஆராஃபுல். நீலாம்பரி ரோலில் தான் மார்க் ஆண்டனி இருக்குது. நீலாம்பரி ரோலில் தான் மார்க் ஆண்டனி இருக்குது. புரியல. பாஷா பண்ணியில் நீலாம்பரி தான் ஃபஸ்ட்டு வந்த கேரக்டர், மார்க் ஆண்டனி செகண்ட். அதான் சொல்கிறேன், மார்க் ஆண்டனிக்கு எப்படி வந்து ஒரு ஆரா இருக்குல்ல, ரகுவரன் பார்க்கும்போது நம்மளை கைத்தட்ட வைப்பார். வில்லன் அப்படின்னு ஒரு முகம் சுழிக்க வைக்க மாட்டார், அவரும் நம்ம ரசிப்போம்ல. அந்த மாதிரி இந்த ஒரு வில்லி கேரக்டர் பண்ணியும் நம்மளை ரசிக்க வச்சுருப்பாங்க. வில்லன் அப்படின்ட்டு ஒரு வெறுப்பு வராது அவங்க மேலே. பார்த்தா பயங்கரமாக பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு சூப்பராக இருக்கும். படையப்பா ஒருத்தருக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கணும். எனக்கு வந்து கல்ட்டாகவே இருக்கணும். ஸோ அது பார்ட் 2 எடுத்து தேவையில்லாமல் எதாவது ஆச்சுன்னா அது வந்து கொஞ்சம் பெரிய மன கஷ்டமாகிடும். அதனால் பார்ட் ஒன் அப்படியாகவே இருந்தால் நல்லாயிருக்கும். ஒருவேளை பார்ட் 2 வந்து நல்லா இருந்ததுன்னா சூப்பர். பட் பார்ட் 1 இருந்தால் லவ் யூ தலைவா. இன்றைக்கி உங்களுக்கு 75வது வருஷம். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே. இன்னும் பல வருஷம் நீங்கள் வந்து வாழ்ந்து எங்களுக்கு வந்து என்டர்டெயின் பண்ணினே இருக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ தலைவா. தான் படம் அப்பையை விட இன்னும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. அவரை பார்க்க எவ்வளோ நாள் கழித்து பார்த்தாலுமே அது சேஞ்சஸ் கிடையாது. எங்களுக்கு ஒரே ஒன்று, தலைவர் அவர் இருக்கணும், அவரை பார்க்கணும், அவரை ரசிக்கணும். அதுதான் எங்களோட இது. இப்போ பார்க்குறதுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? எந்த சேஞ்சஸ் இல்லை சார். எங்களுக்கு இதை ஒன்று அதான் சொல்கிறீங்களா, ஒரு இதில் பேட்டியில் நட்டு சொல்லியிருப்பார், இது வரைக்கும் இந்த தலைவர் நடித்த இப்போ எல்லா படங்களுடைய ஸ்டில்ஸ் எடுத்து போட்டு ஒரு படமாக போட்டால் கூட நாங்கள் அதை விரும்பி ஃபஸ்ட் நாள் எப்படியாவது பார்க்கத்தே செய்வோம். அது எங்களுக்கு தலைவர் தான் மெயின். தலைவர் தான் பார்க்க வரோம். தலைவருக்காக தான் நான் இப்போ படித்து வேலைக்கு போக ஆரம்பிச்சதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் தலைவரோட படம் எப்படியாஸ் நாங்கள் மிஸ் பண்ணது கிடையாது. இன்னும் நான் இருக்க வரைக்கும் மிஸ் பண்ண முடியாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்குறப்ப இந்த படத்தை பயங்கர பூஸ்ட் பண்ணோம். இப்போ எப்படி பார்க்குறோம் சார்? அந்த பூஸ்ட் பம்ப்ஸ் வேறு, இப்போ பூஸ்ட் பம்ப்ஸ் வேறு சார். அப்போ இருந்து அது பொலிட்டிக்கல் இது இருந்தது, இது பொலிட்டிக். அது இப்போ வந்து தலைவர் எப்படி இருக்கிறான்றது தான். நம்ம தலைவர் தான் எப்பயுமே, வேறு ஒன்றும் கிடையாது. ரஜினிக்கு அப்புறம் ஒன்றா சேர்ந்து நடிக்கணும் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக. பட் யார் டேரக்ஷனாக நல்லா இருக்கும் நினைக்கிறேன்? கேஎஸ் ரவிக்குமாரோட இடத்துல நல்லாயிருக்கும். கேஎஸ் ரவிக்குமார் பண்ணால் நல்லாயிருக்கும். அவர் நம்ம இவர் பண்ணார் இல்லையா, பேட்டை ரஞ்சித் இல்லை, பேட்டை பண்ணார் இல்லையா, கார்த்திக் சுப்ராஜ், அவர் பண்ணால் நல்லாயிருக்கும். 2 பேரும் எடுத்து யார் ஹீரோ நடிக்கணும், யார் சார்? தலைவர் ஹீரோவை நடித்தாலும் வில்லனை நடித்தாலும் ஒன்று தான் சார் எங்களுக்கு. தலைவர் இருந்தால் போதும், அவ்வளோதான் எங்களுக்கு. அவர் ஹீரோவை நடிக்கணும் வில்லனை நடிக்கணும் நாங்கள் எதுவும் இல்லை, அவர் இருந்தால் போதும், அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ. சொல்லிட்டேனே இருக்குண்டா ப்ரோ. செலிப்ரேஷன் தானே, சின்ன வயசில் பார்த்தோம், வீட்டில் கூட்டு போயிருப்பாங்க. அப்போ இந்த செலிப்ரேஷன் நமக்கு தெரியாது, விவரம் தெரியாதது. இப்போது எங்கள் அப்பா செலிப்ரேட் பண்ணதை, எங்கள் அம்மா செலிப்ரேட் பண்ணதை நாங்கள் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணோம். ஓகே, பாய் பாய் சொல்லி மறுபடியும் சொல்லிடுறேன். ஹாப்பி பர்த்டே தலைவர். ப்ரோ, அந்த 50 வயசு தலைவர், அந்த யங்கான தலைவரை வந்து அந்த விவரம் தெரியாத வயசில் பார்த்தோம். இப்போது இந்த ஏஜில் வந்து அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ பிரமிப்பாக இருக்குது. 50 வயசில் எப்படி இவ்வளோ ஆக்டிவாக இருந்தார், எப்படி இப்படி நடித்தார், ஃப்ரேமுக்கு கீழே கை இருக்குது, சுருட்டப்பட்ட வாயில் வந்து டாப்புன்னு உட்காருது, இதெல்லாம் ரொம்ப பிரமிப்பாக இருந்ததுங்க. சூப்பராக இருந்துச்சு படம் சார். ஆப்வியஸாக என்ன சொல்லுவோம்னு எல்லாருக்குமே தெரியும், தலைவர் தான். ரெண்டுமே இது தானே. இப்போ வில்லன் கேரக்டர் பெருசானால் தான் ஹீரோ கேரக்டர் பெருசாக முடியும். இது ரெண்டுமே வந்து வைஸ் வர்சா.
அந்த மாதிரி தான் இது சம்மந்தமாக இது ஸோ ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்றுனா எனக்கு தெரிஞ்சு உமன் சென்ட்ரிக்கில் வந்து மிகப்பெரிய படம் படையப்பான்னு தான் நினைக்கிறேன் தமிழ் சினிமாவில். ஸோ ஆமாம், ஏன்னா வில்லியை வந்து மெயினாக வச்சு இன்டர்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் கேஸ்டிங் இருக்கும், ஒரு மேல் லீட் இருப்பார். இதுதான் முதல் படம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்து தலைவருடைய டவுனை பார்த்துட்டு அப்போ வந்துடுவார். இதெல்லாம் மொத்தமாக ஒரே படமாக இருக்கும். இதில் 2 படமாக இருக்கும் ஆக்சுவலாக. ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்து அவங்க ஏமாந்து வந்து மறுபடியும் மேலே வந்துடுவார். அடுத்து செகண்ட் ஹாஃப் இவங்க 2 பேத்துக்குள்ளே இருக்கிற வார் சூப்பராக எடுத்துருப்பார் கே.எஸ். ரவிக்குமார் சார். அப்புறம் இவங்க எதுவும் கேள்வி கேட்காதீங்க. நீலாம்பரிக்கு ஒப்பாரி வச்சுட்டு இருக்காரு சவுத் இருக்காரு. தலைவர் பற்றி கேள்வி. ஆனாலும் என்னடா மச்சான் என்னாச்சு? ஹலோ பொண்ணு ரொம்ப சங்கடமான விஷயம் தான். அவ்வளோ பெரிய கேரக்டர், அவ்வளோ பெரிய கெத்தான ஒரு ரோலை தலைவர் தான் இந்த கதை எடுத்திருக்காரு. அவர் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் பார்த்துருக்காங்க. நீலாம்பரி மன்னிப்பு கேட்டால் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்காங்க. அது அவருக்கு ஓகே ஆகலை போல். ஆனால் இருந்தாலும் நீலாம்பரி செத்தது கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், அவ்வளோ கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அந்த செலிப்ரேஷன் இருக்கும். அப்பயுமே வந்து அதே தான், சேம் காம்பினேஷன், இதே காம்பினேஷன் தான் வந்து வரதான் போகிறோம். இப்போ இருக்க எதிர்பார்ப்பை விட அப்போ இன்னும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ரஜினி படம் தலைவர் படம்னாலே தாராளமாக போங்க சார். தலைவருக்கு ஒரு ஃபேஸில் தரிசனத்தில் நாங்கள் மூஞ்சி காமிச்சிட்டா போதும். ஆனால் இவங்க தான் எடுக்கணும், இவங்களாம் எடுக்கலாம் கிடையாது. இதே காம்போ ஒன்று சேர்ந்தாங்கன்னா நல்லா இருக்குன்றது எங்களோட அபிப்பிராயம். ஏன்னா அதே ரவிக்குமார் சாருக்கும் இப்போ வரைக்கும் நல்லா ஃபீல்டு கிடச்சிருக்கோம். அவரும் ஒரு ஐடியா இருப்பார், தலைவருக்கும் நல்ல ஐடியா இருக்குது. ஸோ ஐடியா பண்ணி 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாலும் நல்லா பண்ணுவாங்க. சார் வில்லன்னா எங்கள் தலைவர் தான் சார் மேக்ஸிமம். ஆமாம், தலைவர் தான். அவர் தான் சொல்லிட்டாரு. அதாவது ஹீரோவாக இருந்தால் தான் ஒரு 10 பேர்த்த அடிக்கணும், அங்கே தவணும் இங்கே தவணும். வில்லனுக்கு கேரக்டர் கிடையாது. 4 பேர்த்த ஏவி விட்டா போதும், அவ்வளோதான். ஓய் என்ன போதும், அதுவே அவருக்கு போதும். அதுவே ஒரு மாஸ் காட்டுங்க. பரட்டா அப்படின்னா என்ன அது? இதே அப்படி இருக்கு. எங்கேருந்து வந்துச்சு? வில்லன் தான். எந்த இடத்துலையும் ஹீரோவை ரசிக்கல, வில்லனை தான் அந்த படத்தில் ரசிச்சிருக்கோம். வில்லன் கேரக்டர் தலைவர் மாஸ் அடிப்பார். அதில் அடிச்சுக்க ஆளே கிடையாது அவர். சார் யாருனாலும் சார், தலைவர் யார் வந்தாலும் தலைவர் நடித்தாலே போதும். யார் நடித்தாலும் சரி, யார் டைரக்ட் பண்ணாலும் சரி, யார் மியூசிக் போட்டாலும் சரி, தலைவர் நடித்தா எல்லாரும் பார்க்க தான் செய்வாங்க. தேங்க்யூ.